வணக்கம் அன்பு நண்பர்களே. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கு அது. சுரேஷ்ராஜன் தலைமையில் தொங்கக்கூடிய கத்தியா இருந்த வழக்கு அப்படின்னு அந்த வழக்கை நம்ம சொல்லிடலாம். ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நடைபெற்ற அந்த மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தலுக்கு பின்பு தன்னோட மாவட்ட செயலாளர் பதவி இழந்திருந்தாரு சுரேஷ்ராஜன். நீண்ட நெடுங்காலமா அரசியல்ல அவர் மிகப்பெரிய அதிகார மையமா கோலோச்சியவர். நீண்ட நெடுங்காலமா அரசியல்ல தனக்கான ஒரு இருப்பை முன்னிறுத்த முடியாம சமீப காலமா ரொம்ப போராடிக்கிட்டும் இருந்தாரு. இந்த நிலையில தான் சுரேஷ்ராஜனுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமா இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பினுடைய எதிரொலியா சீக்கிரமாவே அவர் மாவட்ட செயலாளரும் ஆக போறாரு அப்படின்னு பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சுரேஷ்ராஜனுக்கு ஆதரவாளர்கள். யார் இந்த சுரேஷ்ராஜன், அவரோட பின்னணி என்ன, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சுரேஷ்ராஜனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இளைஞர் அணியில் நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார். ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருந்தார். ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் அது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் தான் திமுக மீது அவருக்கு ரொம்ப ஆழப்பெரிய கொள்கை பிடிப்பும் சித்தாந்த தெளிவும் அவருக்கு இருந்துச்சு. அதனுடைய எதிரொலியாக தான் 1996 அவருக்கு திமுகவில் போட்டியிடுறதுக்கான முதல் முறையான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த முதல் முறை வாய்ப்பில் அவர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். முதல் தேர்தலில் சுரேஷ்ராஜன் ஜெயித்த போது 33 வயது. ஜெயித்தது மட்டுமில்ல, அந்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற சுரேஷ்ராஜனை அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்தாரு அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களுடைய அமைச்சரவையில் 33 வயதில் அமைச்சரான முதல்வர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு, முதல் நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுரேஷ்ராஜன் 33 வயதிலேயே அமைச்சரும் ஆயிட்டார். அமைச்சராக இருந்தவருக்கு சுற்றுலாத்துறை கொடுத்திருந்தாங்க. 1996 2001 வரை சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் சுரேஷ்ராஜன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து மீண்டும் ஒரு முறை திமுகவுடைய ஆட்சி 2006 11 வரையும் அமைஞ்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் சுற்றுலாத்துறை மட்டும் இல்லாமல் கூடவே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராகவும் இருந்தார் சுரேஷ்ராஜன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார் சுரேஷ்ராஜன். பாஜகவினுடைய எம்ஆர் காந்தி அவர்கள் இவரை குறைவான வாக்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். பாஜகவினுடைய எம்ஆர் காந்தி அவர்களை பொறுத்தவரை செருப்பே இல்லாமல் நடக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் தொகுதி மக்கள்கிட்ட நன்கு அறிமுகம் உள்ளவர், பரிச்சயம் உள்ளவர், 70 வயதை கடந்தவர், இதுவரை அரசியல் ரீதியாக எந்த வெற்றியும் பதிவு செய்யாதவர். அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் இருந்தாலும் கூட சிறுபான்மை தரப்பு மக்களும் அவருக்கு ஓட்டளிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே திமுகவில் ஒரு பெரிய குரூப்பே சுரேஷ்ராஜன் ஜெயிச்சுட்டா அமைச்சர் ஆயிடுவார், ஸோ அவரை அமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு உள்ளடி வேலை பார்த்தது இப்படின்னு பல்வேறு வகையான சூழல்களில் எம்ஆர் காந்தி அந்த தேர்தலில் ஜெயிக்கவும் செஞ்சிருந்தார். அதனுடைய எதிரொலியாக சுரேஷ்ராஜன் வெற்றி பெற முடியலை, சுரேஷ்ராஜன் அமைச்சராக முடியலை, அதாவது அந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால தான் 2வது முறை ஜெயித்திருந்த பத்மநாபபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜை அமைச்சராக்குனாங்க. மனோ தங்கராஜ் பால்வளத்துறை, ஐடி துறைன்னு சில துறைகளில் அமைச்சராகவும் இருந்திருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கும் கட்டம் கட்டுச்சு திமுக. திமுகவுடைய அதிகார மையமாக சுரேஷ்ராஜன் தான் நீண்ட நெடுங்காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் பதவியை சுரேஷ்ராஜன் தக்க வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 33 வயதில் அமைச்சரானவர் அப்படிங்கிற பெருமைக்கும் சொந்தக்காரராகவே இருந்தார். இது எல்லாத்துக்கும் மேலே திமுகவில் ஒரு காலகட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே பிரச்சனை வந்துச்சு. அதாவது அழகிரி அவர்களுடைய கரம் ஓங்குதா, ஸ்டாலின் அவர்களுடைய கரம் ஓங்குதான்னு ஒரு முன்னணி ஊடக நிறுவனம் கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்ட நேரம். அப்போ கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை இறுக பற்றிக்கிட்டு தென்முனையில் இருந்துட்டு ஸ்டாலின் ஆதரவாளராக தன்னை நிழலாக அடையாளப்படுத்திக்கிட்டாரு சுரேஷ்ராஜன். அந்த வகையில் ஸ்டாலின் அவர்களுக்கும் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய நெருக்கமும் பரிச்சயமும் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் தலைகீழாக நிலைமையை மாற்றுச்சு அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியலை. அதுதான் மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தல். அந்த மேயர் தேர்தலில் பாஜக ஜெயித்த எண்ணிக்கையை விட கூடுதலான ஓட்டுகளை மேயர் தேர்தலில் பெற்றதுனால சுரேஷ்ராஜன் பதவி காவு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சுரேஷ்ராஜன் தொடர்ந்து நான் எந்த தவறுமே அதில் பண்ணலை, என்னை வேண்டுமெனே சிக்க வச்சுட்டாங்கன்னு பலதரப்பட்ட விளக்கங்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப தீவிரமாக களமாடிக்கிட்டு இருந்தார். சுரேஷ்ராஜன் பொதுவாகவே திமுக மேலே எந்த அளவுக்கு பிடிப்புள்ளவர் அப்படின்னா கலைஞரையும் தமிழையும் அவருக்கு ரொம்ப ஆழமாக பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலேயே அவர் தன்னுடைய பையனுக்கும் தமிழ் அப்படின்னு பேர் வச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையனுக்கு கூட திமுகவுடைய முன்னாள் மாநில மேலவை உறுப்பினராக இருந்த சங்கரலிங்கம் அவருடைய பேத்தியை தான் திருமணம் செஞ்சிருந்தார். சுரேஷ்ராஜனுக்கு நம்ம ஃபோன் செய்தால் கூட தமிழே அமுதே வணக்கம் அப்படிங்கிறது தான் அவரோட காலர் டியூனும் ஒலிக்குது. அந்த அளவுக்கு தமிழ் பற்று திமுக விசுவாசம் இருந்த சுரேஷ்ராஜன் 1996 2001 வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 17 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததா அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு பதிவு பண்ணாங்க அதிமுக ஆட்சியில்.
பல முன்னாள் அமைச்சர்கள் மேலே போடப்பட்ட வழக்கல் மேலேயே சுரேஷ்ராஜனுடைய பெயர்லையும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. 2002ல் போடப்பட்ட வழக்கு அது. அந்த வழக்கில் இருந்து இன்றைக்கு நாகர்கோவில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் சுரேஷ்ராஜனை விடுவிச்சிருக்கு. இதில் இன்னொரு மிக முக்கியமான அரசியல் கோணமும் இருக்குது. சுரேஷ்ராஜனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இன்றைக்கு பலரும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சுரேஷ்ராஜன் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வச்சிருந்தவர் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாகர்கோவிலில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மகேஷ் அவர்களை காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் இயங்கிட்டு இருந்தவரை திமுக பக்கம் இழுத்துட்டு வந்தது, அழைச்சிட்டு வந்ததே சுரேஷ்ராஜன் தான். அது மட்டும் இல்லை, மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மனோதங்கர ஜனதா தளத்திலிருந்து வந்தவர். அதே மாதிரி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஆஸ்டின் அவர்களை தேமுதிகவில் இருந்தவரை திமுகவுக்கு அழைத்துட்டு வந்ததும் சுரேஷ்ராஜன் தான். அதுக்கான விழா கூட நாகர்கோவில் வீடிப்பிள்ளை கல்யாண மண்டபத்தில் வச்சு சுரேஷ்ராஜன் தலைமையில் தான் நடைபெற்றுச்சு. ஆனால் யாரையெல்லாம் இவர் அழைத்துட்டு வந்தாரோ அல்லது யாரெல்லாம் திமுகவுக்குள்ளே வந்தாங்களோ அவர்கள் அத்தனை பேராலையும் சுரேஷ்ராஜனை வீழ்த்தப்பட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது. அரசியல்னா அதுதான், அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அரசியல் அப்படிங்கிறது தான் புரிதலும் கூட. ஆனால் சுரேஷ்ராஜனை பொறுத்தவரை தொகுதி மக்களோடு நல்ல பரிச்சயமா, நல்ல அனுபவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாக அவர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருந்துட்டு இருக்கார். அவர் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த அளவில் அவருடைய பணிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம திருப்பி பார்த்தோம்னா நாகர்கோவிலிருந்து புத்தேரி வழியில் போகக்கூடிய அந்த பாலம் திமுகவில் இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாலம் தான். இப்போ ஏன் இவரை பற்றின இவ்வளோ டீட்டெயிலிங் தேவைப்படுதுன்னா, அடுத்த லிஸ்ட்டு திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட் வருது அல்லது மாவட்ட முன்னோடிகளுடைய லிஸ்ட் வருது, அந்த லிஸ்ட்டில் நிச்சயமாக சுரேஷ்ராஜனுடைய பெயர் இருக்கும் அப்படின்னு இப்போவே சூசகமான தகவல்கள் பலவும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சோர்ஸில் நம்மளும் விசாரித்தப்ப சுரேஷ்ராஜன் மேலே ஒரு மென்மையான அணுகுமுறை தலைமை வந்திருக்கு. அதே நேரத்தில் மகேஷுக்கு எதிரான நிலைப்பாட்டை திமுக தலைமை எடுக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா திமுகவில் இன்றைக்கு மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களோட நேரடி ஆசி மகேஷ் அவர்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் துரைமுருகனுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்குமே பெரிய பிணக்கம் இருக்கிறதா தான் அண்மை காலமாக நம்ம அந்த செயல்பாடுகளை உற்று நோக்கிறப்ப பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சுரேஷ்ராஜனை மீது திமுக தலைமைக்கு இருந்த மனத்தாங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கிறதையும் உணர முடியுது. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட அவர் அந்த மேயர் தேர்தலுக்கு பின்பு தான் மேயர் தேர்தல் முடிந்து மகேஷ் மேயராக பதவியேற்ற அன்றைக்கே சுரேஷ்ராஜன் அவர்களிடமிருந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்பு வேற யாராவது அப்படி நடந்திருந்தா, அப்படி சந்தேகப்பட்டிருந்தா, அவங்க விளக்கம் கொடுக்காமல் இருந்திருந்தா அல்லது கொடுத்திருந்தால் கூட தலைமை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர்களை பாராமுகமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பின்பும் கூட ஒரு சில தினங்களிலேயே, சில மாதங்களிலேயே திமுகவினுடைய சொத்து தணிக்கை குழு என்கிற ஒரு குழுவில் பொறுப்பாளர்களில் ஒருவராக சுரேஷ்ராஜன் நியமிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தென்காசியில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ அடுத்த கட்ட அப்டேட்டுகளை நம்ம உற்று பார்க்குறப்ப இது கிடைப்பட்ட காலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட அவருடைய மகன் தமிழினுடைய திருமணத்திற்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களே வருகை தந்திருந்தாங்க. ஸோ திமுக தலைமைக்கு சுரேஷ்ராஜன் மேலே இருக்கிறது கோபம் இல்லை, ஒரு வருத்தம். அந்த வருத்தம் ஒரு வேளை பேசி செட்டில் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதா தான் நம்மளால் புரிந்து கொள்ளப்படுது. சரி, அந்த வகையில் பார்த்தா சுரேஷ்ராஜனுக்கு இப்போ என்ன முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சொத்து குவிப்பு வழக்கில் 23 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இந்த 23 ஆண்டுகளில் சுரேஷ்ராஜன் மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படலை. அவருடைய அப்பா மேலே, அவருடைய அம்மா மேலேயும் இந்த வழக்கு பாய்ச்சப்பட்டிருந்துச்சு. அவருடைய அப்பாவும் அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டாங்க. பொதுவாக ஒரு சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் நடக்கிறப்ப ஒரு பார்ட்டியில் தாய் அல்லது தந்தை சேர்க்கப்பட்டிருக்கிறப்ப அவர்கள் உயிரிழக்கிறப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷனுக்கு பின்பு நீதிமன்றம் அந்த யார் மேலே பிரேம் பண்ணியிருக்காங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத விடுவிப்பாங்க ஒவ்வொருத்தரையா. அப்படி அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் சுரேஷ்ராஜன் அவருடைய தாயாரும் தந்தையாரும் இந்த வழக்குக்காக நீதிமன்ற படியேறி இருந்தாங்க. இதில் மோட்டிவான கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில வழக்குகளை ஒரு திமுகவினுடைய ஆட்சியில் லஞ்ச ஊழல் புகார்களில் சிக்கக்கூடியவங்க மீது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பாங்க. அதிமுகவில் லஞ்சம் ஊழல் புகார் என்று யாரெல்லாம் ஆக்டிவாக செயல்படுறாங்களோ அவங்க மேலே திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா உதாரணமாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு ரொம்ப உதாரணமாக செந்தில் பாலாஜி. இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்ணையே தான் குத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் லஞ்சம் பெற்றார், அவர் ஊழல் செய்தார் அப்படிங்கக்கூடியதை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தோலுரித்தது செந்தில் பாலாஜி குறித்த அவலங்களை வெளியில் சொன்னது முரசொலி தான். அன்றைக்கு செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். இன்றைக்கு அவர் திமுகவுக்கு வந்த பிறகு அவர் அப்படியே கழுவி குளிப்பாட்டி ரொம்ப நல்லவராக மு க ஸ்டாலின் அவர்கள் அர்ச்சிக்கிறார். அது வேற கதை. ஸோ அதுபோன்று சுரேஷ்ராஜன் மீது அரசியல் ரீதியாக பதியப்பட்ட வழக்கு இது அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க.
அந்த நேரத்தில் இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சாஃப்ட் கார்னர் உருவாகும்னா 23 ஆண்டுகள் சுரேஷ் ராஜன் இந்த வழக்கில் போராடி இப்போ ஜெயிச்சிட்டார். ஸோ ஒரு க்ளீன் ஆகிட்டார், க்ளீன் ஹேண்ட் ஆகிட்டார். இப்போ அதில் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. அதனால தான் அவர் விடுதலை ஆகிறார். ஸோ நேற்று வரைக்கும் எதிர்தரப்பினர் 2 விஷயங்களை சுரேஷ் ராஜனுக்கு பதவி கொடுப்பதில் லாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று அந்த மேயர் தேர்தல், அதற்கு அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கலாம். சுரேஷ் ராஜனுடைய விளக்கம் தலைமைக்கு திருப்தி அளித்திருக்கிறதுனால தான் அவருக்கு வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. நம்முடைய யூகம், நம்முடைய கணிப்பு, அது சொத்து தணிக்கை குழுக்கு அவர் என்றைக்கு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாரோ அன்றைக்கே அந்த மேட்டரில் அவருடைய விளக்கம் தலைமையால் ஏற்கப்பட்டிருக்கலாம். அப்போ தலைமை இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். சொத்து குவிப்பு வழக்கு உங்கள் பேரில் இருக்குது, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது முக்கிய பொறுப்புகள் கொடுத்தா, மாவட்ட அளவில் பொறுப்புகள் கொடுத்தா, சொத்து குவிப்பு வழக்கில் அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா குற்றவாளி ஆயிடுவீங்க. திமுக மாவட்ட செயலாளர் மீது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இதுன்னு வரும், அப்புறம் திரும்பி ஒரு மாவட்ட செயலாளர் போடணும்னு கூட தலைமை அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது சுரேஷ் ராஜன் மீதான குற்ற பின்னணி கொண்ட அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். அதனால் நீண்ட நெடுங்காலமாக சுரேஷ் ராஜன் தரப்பினர் மூவ் செய்து வந்து வரக்கூடிய சில முக்கியமான பதவிகள் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு சாஃப்ட் கார்னரை கிடைக்கும். நம்ம பேசலை வீடியோ கிடைக்கும் தன்மை கொண்ட ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்குற ஆற்றல் இந்த தீர்ப்புக்கும் இருக்கிறது. பார்க்கலாம், சுரேஷ் ராஜன் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடிக்கப் போகிறார்களா? கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இதோ மாவட்ட செயலாளர் மாற்ற போகிறாங்க, சுரேஷ் ராஜன் வரப்போறாருன்னு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுபோன்று மீண்டும் அவர் வெறுமனே பேசு பொருளாகத்தான் இருக்க போகிறாரா? சுரேஷ் ராஜனுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த வகையில் பார்த்தால் வாழ்வா சாவா என்கிற அரசியல் வாழ்வா சாவா என்கிற ஒரு களத்திற்குள் நெருங்குகின்ற தேர்தல். சுரேஷ் ராஜனுடைய காய் நகர்த்தல்கள் சாதுரியமாக ஜெயிக்கப் போகிறதா, அவருடைய ஆதரவாளர்களுடைய குரல் ஒலிக்கப் போகிறதா என்பதை நாமும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.